இண்டக்ஷன் அடுப்பில் சமைக்கும் பொழுது பலரும் செய்யும் தவறு உடம்பை எப்படி பாதிக்கும் தெரியுமா? இப்பொழுது கேஸ் அடுப்பு இருக்கோ இல்லையோ, இண்டக்ஷன் அடுப்பு எல்லோர் வீட்டிலும் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. எரிவாயு செலவை குறைப்பதற்கும் வேகமாக சமைத்துக் கொள்ளவும் இது உதவுவதால் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். ஆனால் இந்த எளிதான சாதனத்தை பயன்படுத்தும் போது கவனிக்காமல் சில தவறுகள் நடப்பதை நாம் உணரவே மாட்டோம். இந்த சிறிய தவறுகள் பின்னர் அடுப்பு செயல்பாட்டு கோளாறு முதல் பாத்திரம் சேதம் வரை பல பிரச்சனைகள் உருவாக காரணமாகின்றன. முதலில் மக்கள் மிகவும் பொதுவாக செய்யும் தவறு அதிக வெப்பத்தில் சமைப்பது. ஹை மோடில் இண்டக்ஷன் அதிக தீவிரமான காந்த வெப்பத்தை உருவாக்குவதால் முட்டை, பால், கஞ்சி போன்றவை நொடி பொழுதில் கொதித்து சிதறிவிடும். அதிக வெப்பத்தில் உணவின் சில முக்கிய சத்துக்கள் அழியும் சாத்தியமும் இருக்கிறது. சமைக்க நேரம் சேமிக்க முயன்றும் போது சில நேரங்களில் அதனால் உணவு தரமே பாதிக்கப்படும். அடுத்து பாத்திரத்தை அடுப்பின் மேல் இழுத்து நகர்த்துவது ஒரு மிகப்பெரிய தவறு. இண்டக்ஷன் மேற்பரப்பு மிகவும் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி. அதில் பாத்திரம் உறையும் போது சிறிய கீறல்கள் முதலில் தோன்றும். பின்னர் அவை பெரிய விரிசல்களாக மாறி அடுப்பின் ஆயுளை வேகமாக குறைக்கும். இந்த பழக்கத்தை பலர் சாதாரணமாக கருதினாலும் இது அடுப்பிற்கு நேரடியாக சேதம் ஏற்படுத்தும் முக்கிய காரணங்களில் ஒன்று. மேலும் எந்த பாத்திரத்தை இண்டக்ஷனில் வைக்கலாமா என்ற தவறான நம்பிக்கை பலருக்கும் இருக்கிறது. அலுமினியம், மெல்லிய பீங்கான், கண்ணாடி ஆகிய பாத்திரங்கள் இண்டக்ஷனின் காந்த வெப்பத்தை ஏற்க முடியாது. வெப்பம் சமமாக பரவாததால் அதன் அடிப்பகுதி வளைந்து போகவும் உடைந்து போகவும் கூட வாய்ப்புகள் அதிகம். இண்டக்ஷன் பேஸ் என்று குறிப்பிடப்பட்ட பாத்திரங்களையே பயன்படுத்த வேண்டும். காலி பாத்திரத்தை இண்டக்ஷனில் சூடாக்குவது ஆபத்தான செயலாகும். உள்ளே உணவு இல்லாததால் வெப்பம் நேரடியாக அந்த பகுதியில் தங்கி அந்த பாத்திரத்தின் உள்பூச்சு கருகிவிடும். நிறமும் மாறி பின்னர் பயன்படுத்தும் போது உணவுக்கு துர்நாற்றம் கூட வரும். இதை பழக்கமாக வைத்துவிட்டால் எந்த பாத்திரமும் நீண்ட நாள் நீடிக்காது. இண்டக்ஷன் மேற்பரப்பில் சிந்தும் பால், கஞ்சி, எண்ணெய் போன்றவற்றை உடனே துடைக்காமல் விட்டால் அது மேற்பரப்பில் காய்ந்து கரும்புள்ளிகளாக ஒட்டிக்கொள்கிறது. வெப்பம் ஏறும் போது அந்த கரைகள் மேலும் கடினமாகி அடுப்பின் தோற்றம் கெடுவதோடு சமைக்கும் போது மோசமான வாசனையை உண்டாக்கும். நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யாத போது இவை கீறல்களுக்கும் காரணமாகிறது. பால், கிரீம், பட்டர் போன்ற பால் சார்ந்த உணவுகளை இண்டக்ஷனில் அதிக நேரம் சமைத்தால் அவை அடிப்பகுதியில் எளிதாக கருகும். இண்டக்ஷன் வெப்பம் கீழ்ப்புறத்தில் அதிகமாக சேர்வதால் உணவு விரைவில் பழுப்பு நிறமாகி பழுக்க தொடங்கும். இதனால் பாத்திரத்திலும் அடுப்பிலும் நீங்காத வாசனை உருவாகும். ஒரு முறை கருகினால் அந்த வாசனையை அகற்றுவது மிகவும் கடினம். இந்த சிறிய தவறுகள் தொடர்ச்சியாக நடந்தால் இண்டக்ஷன் அடுப்பின் ஆயில், பாத்திரங்களின் பாதுகாப்பு, உணவின் தரம் என அனைத்தும் பாதிக்கப்படும். இந்த சாதனத்தை நம்மால் சரியாக பயன்படுத்தினால் அது வீட்டிற்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் கவனிக்காமல் பயன்படுத்தினால் அதுவே சிக்கல்களையும் கூடுதல் செலவுகளையும் உருவாக்கிவிடும். ஆகவே இந்த பொதுவான தவறுகளை சரி செய்தால் இண்டக்ஷன் அடுப்பு நீண்ட காலம் சீராக செயல்படும்.